அதுக்கப்புறமேட்டா வாட்டர்மெலன். வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் இல்லம்மா, வாட்டர் தண்ணி சொல்லுங்க. வாட்டர். வாட்டர் ஓகேவா? வாட்டர்மெலன் சொல்லுங்க. வாட்டர் தண்ணி மலம். என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்க தெரியுமா? அப்படியே ஒரு தரமான வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன தரமான வீடியோனா, என்னுடைய மாமியாரை வந்து வச்சு செய்ய போறேன். என் மாமியாருக்கு ஒரு பாடம் சொல்ல போறேன். ஆமா, என்ன பாடம் சொல்லி தர போறேன்னா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, என்ன திட்டாதீங்க. அம்மாக்கு வந்து ஒரு சில வேர்ட்ஸ்லாம் சொல்லி தர போறேன். அம்மாவுக்கு இங்கிலீஷ் கத்து தர போறாங்க. வேர்ட்ஸ் மீன் இங்கிலீஷ் வந்து அம்மாக்கு கத்து தர போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க தெரியுமா? அப்படியே ஒரு தரமான வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன தரமான வீடியோனா, என்னுடைய மாமியாரை வந்து வச்சு செய்ய போறேன். என் மாமியாருக்கு ஒரு பாடம் சொல்ல போறேன். ஆமாம், போகலாமா வீடியோக்குள்ள? இப்போ என் மாமியாரை கூட்டலாம் முதல்ல. அம்மா வந்து உட்காருங்கம்மா. என்ன பாடம் சொல்லி தர போறேன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, என்னை திட்டாதீங்க. அம்மாக்கு வந்து ஒரு சில வேர்ட்ஸ்லாம் சொல்லி தர போறேன். அம்மாவுக்கு இங்கிலீஷ் கத்து தர போறாங்க. வேர்ட்ஸ் மீன் இங்கிலீஷ் வந்து அம்மாக்கு கத்து தர போறேன். இது வந்து அம்மாவே என்கிட்ட கேட்டாங்க இல்லையாம்மா? அம்மாக்கு வந்து இந்த நாங்க ஒரு சேனல்லாம் பார்ப்போம், அதுல வந்து டசு புஸ்ன்னு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு அம்மாக்கு வந்து ஒரு ஆசை, சின்ன சின்ன வார்த்தையில இங்கிலீஷ்ல சொல்லித்தாமா, ரொம்ப லென்த்தா இல்லாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, ஷார்ட் வேர்ட்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்னதா, அது மாதிரிலாம் எனக்கு சொல்லித்தாமான்னு சொன்னாங்களா. எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு, ஓகே அதை ஒரு வீடியோவே போட்டுருவோமே, இதுல வந்து ஃபன் காமெடி இதெல்லாம் நடக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா பட்ட? ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மா சின்ன சின்ன வேர்ட் முதல்ல சொல்லி தரேன். பம்ப்கின் சொல்லுங்கம்மா முதல்ல. ஓ, இது வந்து உருவத்துல பெருசு வேர்ட்ல. அம்மா, பம்ப்கின்னா வந்து பெருசா இருக்கும், குண்டா இருக்கும், அது வந்து ஒரு சாப்பிடுற பொருள் தான். என்னன்னு சொல்லுங்க? பம்பிங். பம்பிங். பம்பிங்கா? அட கடவுளே, முதல் வார்த்தையே எப்படி? அம்மா வந்து எப்படின்னா வந்து கரெக்டா சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது, அவங்க இப்பதான் கத்துக்கிறாங்க இல்லையா, அந்த காலத்தால. ஆமா, தப்பா இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கத்துப்பாங்க. சோ நீங்க வந்து கிண்டல்லாம் பண்ண கூடாது, இத வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, அந்த காலத்தால எப்படி சொல்றாங்கன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, பம்ப்கின் சொல்லுங்க இன்னும் ஒரு தடவை மட்டும். அவர் சொல்றாரு பப்பு. பம்ப்கின். பம்ப்கின் நாங்க சொன்னது, அம்மா சொன்னது வந்து பம்ப்கின். அம்மா பம்ப்கின். அம்மா, பம்ப்கின்னா வந்து பூசணிக்காய் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பம்ப்கின். ஓகேவா? நான் வந்து ஈஸியான வேர்ட்ல சொன்னா அம்மா சொல்லிடுவாங்கன்னு கொஞ்சம் கஷ்டமா வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமேட்டா என்ன சொல்லலாம்னா, ட்ரம் ஸ்டிக் சொல்லுங்க. ஓகே, அம்மா கரெக்டா தான் சொல்றாங்க. நீ சொல்ல அறிவச்சன், ட்ரம் ஸ்டிக் சொல்லு. பாமா மேலே உட்காந்துறேன், ஹாய் சொல்லு. அவ்வளவுதான், அங்கேதான். ஓகே, வெரி குட். ட்ரம் ஸ்டிக் சொல்லியாச்சு. அம்மா கொஞ்சம் அது ஓகே, ஒரு 90% கரெக்டா தான் சொல்லிட்டாங்க, அது வேண்டாம். அதுக்கப்புறமேட்டா லேடிஸ் ஃபிங்கர் சொல்லுங்க. லேடிஸ் ஃபிங்கர். சூப்பர். என்ன சொன்னாங்க? கை தட்ட. அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? லேடிஸ் ஃபிங்கர். என்ன சொன்னீங்க? லேடிஸ் ஃபிங்கர். கரெக்டா தான் சொன்னாங்க. பிரிஞ்சல். பிரிஞ்சல். ஓகே, அம்மா வந்து கத்துக்கிறாங்க இல்லையா, அப்படிதான். அப்புறம் வந்து பிரிஞ்சல். டார்லிங் சொல்லுங்க. டார்லிக்கா? டார்லிங் டப்பக்கு. டார்லிங் இல்லவா, கார்லிக்மா. அம்மா, டார்லிங்னா செல்ல குட்டி, புஜ்ஜு குட்டி, டார்லிக் அது கொஞ்சம் இல்லையா, அதான் டார்லிங். நான் சொன்னது கார்லிக். கார்லிக்னா பூண்டு. கார்லிக் பூண்டு, பூண்டு தான் கார்லிக். இதுக்கப்புறம் நான் ஏதாவது அம்மா வந்து வெஜிடபிள் காயெல்லாம் அரிக்குள்ள என்கிட்ட வந்து கிரிமா கார்லிக் எடுத்துட்டு வா அப்படிதான் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அம்மா அப்படிதான் சொல்லணும். அப்புறம் கிரிமா டொமேட்டோ எடுத்துருவா, கிரிமா பொட்டேட்டோ எடுத்துருவா அப்படி சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ வந்து போதும், வெஜிடபிள் நேம் போதும். இப்போ வந்து
கொஞ்சம் அனிமல்ஸ் நேமா சொல்லலாமா? இங்கே உட்காரு இங்கே உட்காரு. ஓகே, அனிமல்ஸ் நேம் என்ன சொல்லலாம்? என்ன சொல்ல முடியுங்க? கேமல் சொல்லுங்க. என்னது? கேமல். 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 அம்மா எப்படி சொல்ற? இப்ப குழந்தைங்க எல்லாம் கத்துப்பாங்கல்ல, அது மாதிரி சொல்றாங்க. ஆமா. கேமல். கேம்பல். பப்பு. அவர்கிட்ட அந்த பப்கிட்ல இருக்காரு. பாப்பு பாப்பு அப்படி சொல்லிட்டு. ஜிராஃபி சொல்லுங்க. ஜிராஃபி. கேம்பல் சொன்னியா? அது என்ன பொருள்? கேம்பல். கேம்பல் இது. கேம்பல். இது உளுந்துரும். அது பொருள் சொல்றேன். கேம்பல். இப்ப நான் சொல்றது பொருள் இல்லம்மா, அனிமல்ஸ். ஒட்டகம். அனிமல்ஸ் தான் சொல்லு. ஆமா, ஒட்டகம். சரி. பொருள்னு நினைச்சுக்கிட்டாங்க அம்மா. ஃப்ரெண்ட்ஸ், வத்சன் வந்து அடங்கவே மாட்டானா, அதனால வந்து பட்டிக்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் இங்க போறான் அங்க போறான், ஏன்னா வெளியில எல்லாம் ஓப்பனா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அப்புறம் நாங்க சரியாவே பேசவே முடியாதா, அதனால தான் பட்டிக்கிட்ட சொல்லிட்டு அப்படி கொஞ்ச நேரம் வச்சிரு, நாங்க வீடியோ முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம இப்ப கண்டினியூ பண்ணலாமாம்மா? ஆமா. இப்ப என்ன, டக்குன்னு இப்படி ஒண்ணு போச்சு, அப்படி ஒண்ணு போச்சுமா செவுத்துல, அதை கேக்குறேன். லிசார்ட். லிசார்ட் சொல்லுங்க. அப்படி ஒண்ணு போச்சுட்டா அதான் போவோம் செவுத்துல. கெவிலி. கெவுலின்னு சொல்லுவாங்க அம்மா, ஆனா பல்லி தான் நான்லாம் சொல்லுவேன், எனக்கு கெவுலி எல்லாம் தெரியாது. லிசார்ட்னு நீங்க சொல்லவே இல்லை, இன்னும் கெவுலின்னு மட்டும் சொல்லிட்டீங்க. இது செவுத்துல போச்சு, ஆப்ஷன் சொல்றேன், அப்படி க்ளூ கொடுத்த விட கெவுலின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப சொல்லுங்க லிசார்ட்னு. இசாட்டு. என்னம்மா? இசாட். இசாட் இல்லம்மா, லிசார்ட். கரெக்ட் தான், சொல்லுங்க. லிசார்ட். இசாட்டு. இசாட்டுன்னு இல்லம்மா, லிசார்ட். எல் வரணும். இசாட்டு. சரி, ஓகே, வந்துச்சு, கொஞ்சம் கிட்ட வந்துச்சு. லிசார்ட் எல் வரணும். என் பேர் லக்ஷ்மி, எல் வருதா, அப்ப லிசார்ட்னு சொல்லணும். ரிசார்ட்னு சொல்லக்கூடாது. எல். லிசார்ட் பள்ளி. அப்ப வந்து இதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் செவுத்துல வந்து கெவுலி பள்ளி போகுது, அம்மா வந்து ஈஸியா அதை ஞாபகம் வச்சு சொல்லிடுவாங்க. அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மெமரி பவர் ஜாஸ்தி. கரெக்டாம்மா? நான்லாம் எல்லாத்தையும் மறந்துடுவேன், ஆனா அம்மா வந்து எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு இன்னமும் அவங்க சின்ன வயசு கதையை எப்ப கேட்டாலும் டான்னு சொல்லிடுவாங்க. ஆனா எனக்குலாம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ எப்பப்பெல்லாம் இப்போ வந்து பள்ளி போதும் லிசார்ட் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? கரெக்டா? வட்சனுக்கும் சொல்லி கொடுத்துருவீங்களா? சூப்பரா. லிசார்ட் போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டா பஃபலோ சொல்லுங்க. பபலோ. பபலோ. பப்பு. பபலோன்னா என்னது? எருமை. அது ஏடா இப்ப நாங்க திட்டிக்கிட்டோமா, அப்ப அந்த டக்குனு அந்த வார்த்தை வந்தது. எருமை மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் பஃபலோன்னு சொல்லுவாங்க. பபலோ. பஃபலோ. பப்பு இல்லம்மா, பஃபலோ. எஃப்னு வரணும். பபலோ. பபலோ இல்லப்பா, இங்க பாருங்கம்மா, எஃப் வரணும். எஃப் வரணும் நடுவுல, அப்படி சொல்லுங்க. பஃபலோ. பபலோ. ஓகே, அம்மாக்கு வந்து அப்படியே நான் அடிக்கடி சொல்லணும்னா அது வந்து ஞாபகம் வச்சு இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டா இந்த ஒரு பழம் ஒண்ணு எனக்கு டக்கு டக்கு ஞாபகம் வருதுதான் நான் அம்மா கிட்ட சொல்றேன். ஜாக் ஃப்ரூட் சொல்லுங்க. ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட் இல்லம்மா, ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட். ஜாக். ஜாக் ஃப்ரூட் அது ஈஸியா வந்துரும், அப்ப ஜாக் மட்டும் தான் வரணும். ஜாக். ஜாக் ஃப்ரூட். ஃப்ரூட். சேர்த்து சொல்லுங்க. சாப்ரூட். அம்மா அது முதல்ல மட்டும் கரெக்டா சொல்றீங்க, அப்புறம் சேர்த்து சொல்லணும்னா சொல்ல மாட்டீங்க. சாப்ரூட் தான். சாப்ரூட் இல்ல. சாப்ரூட்ல என்ன எதுவுமே கிடையாது, ஜாக் ஃப்ரூட் தான் இருக்கு. ஜாக் ஃப்ரூட். கரெக்ட், ஜாக் ஃப்ரூட்னு சொல்லிட்டாங்க அம்மா. ஆனா ஜாக் ஃப்ரூட் இப்ப ஏன் ஞாபகம் வந்தது, இப்ப நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம்ல, பலாப்பழம் வீடியோ, அதனால ஜாக் ஃப்ரூட் சொல்றேன் உங்களுக்கு. ஜாக் ஃப்ரூட்னா பலாப்பழம், சரிங்களா? பலாப்பழம். பட்டு வந்து பலாப்பழத்துல வந்து பகோடா போடலான்ட்டு பேசிட்டு இருந்தாங்க, அதனால டக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால ஜாக் ஃப்ரூட். ஆமா, இதுக்கப்புறம் நம்ம பலாப்பழம் பகோடா போடணும்னு பேசிட்டு இருக்கோம்ல, அதை நீங்க என்ன சொல்லணும் இங்கிலீஷ்ல? ஜாக் ஃப்ரூட் சொல்லணும், சரிங்களா? சொல்லுங்க. சாக் ஃப்ரூட். சாக் ஃப்ரூட் இல்லப்பா, ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட். ஓகே, அதுக்கப்புறமேட்டா வாட்டர்மெலன். வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் இல்லம்மா, வாட்டர், தண்ணி சொல்லுங்க. வாட்டர். வாட்டர், ஓகேவா? வாட்டர்மெலன் சொல்லுங்க. வாட்டர், தண்ணி மலம்.
தண்ணி மெலான் நான் சும்மா சொன்னேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. தண்ணியில சொல்லக்கூடாது, வாட்டர் மெலான் அவ்வளவுதான். வாட்டர் மலான். அத தர்பூசணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் உங்களுக்கு புரியணும்ட்டு தண்ணின்னு சொன்னேன். வாட்டர்னா தண்ணி, ஆனா நான் தண்ணி சொல்லல இங்கிலீஷ்ல. தர்பூசணியை தான் வாட்டர் மெலான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, வாட்டரும் மலாம். ஆமா. இப்ப சின்ன சின்ன வார்த்தைலாம் ஞாபகம் இருக்குல்ல நான் சொன்னதெல்லாம்? ஞாபகம் இருக்கா? ஓகே. சின்ன சின்ன வார்த்தை தான், ஏன்னா நான் மட்டும் பேசிட்டே போனா டைம் வந்து ரொம்ப லென்த்தியா ஆகும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா வச்சன் வந்து வெளியில நின்றுட்டு இருக்கான், வெயிலா இருக்கு இல்லையா, நான் உள்ள கூப்பிட்டணும். ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு பண்ணு தான். இது அம்மா வந்து கிண்டல் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. கமெண்ட்ல கழுவி ஊத்தாதீங்க தயவு செஞ்சு. பாய் 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 பாய்.